எடுக்கலாம். பாதி நேரம் நான் வீட்டிலே இது நம்மள இது பாடுது இல்லை அப்படின்லாம் கேட்டிருக்கேன் நான். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை செக்ஷன் இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து இட் வில் டேக் அட்லீஸ்ட் 5-6 months. ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஜூன் இங்கே வந்தேன், ஜூன் எண்டில் வந்தேன். ஸோ 11 months வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் கடலூர்ல இருந்து நிறைய கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு வாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இது. இங்கே எந்த ஆரம்பிச்சு ஒரு 4-5 மாவட்டம், ஒரு 2 மாவட்டத்தோட சைஸ், பெரிய சைஸ் இப்படி வாஸ்டா இருக்கு. டிஃப்ரெண்டான லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கடலூர் பிளாக்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், பட் மங்களூர் பிளாக்ல டிஃப்ரெண்டா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த சைட் பரங்கிப்பேட்டை போனா அது வித்தியாசமா இருக்கும். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஊர் இது. அதனால வந்து இங்கே கத்துக்கிறதுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. ஷார்ட் டென்யூரா இருந்தாலும் 11 months இருந்தாலும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். இப்போ சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்ம கிட்ட வந்து இதுவும் இருக்கு, ஃபோக்கஸ் பிளாக்ஸும் 2 இருக்கு, நம்ம கிட்ட வந்து ப்ளூ ஃபிளாக் பீச்சும் இருக்கு. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீம் எடுத்தாலுமே ஒரு சாம்பிள் டெஸ்ட் பண்ணாமே கடலூர்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு வேரியடான மாவட்டம். ஸோ அதனால இந்த மாவட்டத்துல ஒர்க் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ஐ ஃபீல் வெரி ப்ரௌட். பிகாஸ் இது லேர்னிங் ஆஸ்பெக்ட் தான். ஒவ்வொரு போஸ்ட்டும் தாண்டி நம்ம வேற வேற போகும்போது அந்த போஸ்ட்ல இருந்து என்ன கத்துக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன கத்துக்கலாம். ஏன்னா திருப்பியும் அடிஷனல் கலெக்டர் பார்ப்போமான்னு தெரியாது. அதே மாதிரி முன்னாடி சப் கலெக்டர் பார்த்துருப்போம், திருப்பி அதை பார்ப்போமான்னு இட்ஸ் வெரி ரேர். அப்படி இருக்கும்போது இந்த மாவட்டத்துல ஒர்க் பண்ணதுனால ஐ காட் லாட் ஆஃப் எக்ஸ்போஷர். ஸோ அதுக்கு வந்து ஐ எம் வெரி கிரேட்.